கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேல் நமக்கு இருக்க வேண்டிய தவிப்பை குறித்து இன்று சில வசனங்களின் மூலம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படியுங்கள். ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று கூறுகிறார். இந்த தவிப்பு எப்பொழுது உண்டாகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேல் நமக்கு ஒரு தவிப்பு, தாகம் அதிகமாக ஏற்படும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பலவிதமான கிரியைகளை நமக்குள்ளே செய்வதோடு கூட தவிப்பை நமக்குள்ளே உண்டாக்குகிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் என்னென்ன கிரியைகளை செய்வார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். முதலாவது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறார் என்கிறார். இரண்டாவது, ஆவியானவர் நமக்கு ஆவிக்குரிய சிந்தைகளை ஏற்படுகிறார். மூன்றாவது, ஆவியானவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நான்காவது, அந்த ஆவியானவர் சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறார். ஐந்தாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆறாவது, அதே ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று எழுதிவிட்டு ஏழாவதாக அந்த ஆவியானவர் நமக்குள்ளே தவிப்பை ஏற்படுத்துகிறார் என்று கூறுகிறார். ஆகையினால் பரிசுத்த ஆவியின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேல் நமக்கு தவிப்பு ஏற்பட வேண்டும். இப்படி நமக்கு தவிப்பு ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிற அவர் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்து பார்க்கும் பொழுது சிருஷ்டிகளுக்கும் கூட தவிப்பு இருப்பதாய் அவர் கூறுகிறார். படியுங்கள். 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்படி இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இவ்விதமாய் சிருஷ்டியை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படியாக. நாம் அறிவோம், ஏதேன் தோட்டத்திலே சிருஷ்டிகள் சுயாதீனமாக இருந்தன. ஆதாம் பாவம் செய்யும் வரைக்கும் சிருஷ்டிகள் மாயைக்குட்படாமல், அடிமைத்தனத்துக்குட்படாமல் சுயாதீனமாய் காணப்பட்டன. ஆனால் எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ அதிலிருந்து சிருஷ்டிகளும் கூட மாயைக்குட்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளே காணப்படுகிறது. இந்த சிருஷ்டியானது திரும்பவும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமானால், மாயையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் மனிதன் தேவபுத்திரராய் வெளிப்பட வேண்டும். மனிதர்கள் தேவபுத்திரராய் வெளிப்பட வேண்டும். மனிதர்கள் தேவபுத்திரராய் வெளிப்பட வேண்டுமானால் முதலாவதவர்கள் பிசாசின் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். மனிதன் துர்க்குணத்திலே உருவாகிவிட்டான்.
தாய்மார்கள் அவர்களை பாவத்திலே கற்பந்தரித்து விட்டார்கள். கிரியினாலே பாவம் செய்து தேவனுக்கு சத்ருவாகி விட்டார்கள். தேவனுக்கு தூரமாய் அந்நியராய் போய்விட்டார்கள். பிசாசின் பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். நிருபத்திலே யோவான் எழுதுகிறார், பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆகையினால் கிரியினாலே பாவம் செய்பவர்கள் பிசாசின் பிள்ளைகளாய் மாறி போகிறார்கள். இப்படி பிசாசின் பிள்ளைகளாக இருப்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி யோவான் 1:12 சொல்லியிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆகையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து, அந்த நாமம்தான் இயேசு என்னும் நாமம், அந்த நாமம் நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை ரட்சிக்கும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் போதாது, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளானால் போதாது, தேவனுடைய புத்திரராக வேண்டும். அதற்கு நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராகும்படி ஞானசான சத்தியத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கலாத்தியர் 3:26-27 நாம் படிக்கிறோம். விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லுகிறார். ஆகையினால் ஞானசானத்திலே நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராகிறோம். அதோடு நாம் நின்று விடாமல் பரிசுத்தாவியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார். ஆகையினால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய புத்திரராகும்படி புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி. அதே நேரத்தில் ரோமருக்கு பவுல் எழுதுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 சொல்லி இருக்கிறது. ஆகையினால் பரிசுத்தாவி பெற்றாலும் போதாது, கர்த்தருடைய ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். இப்படி கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கான தவிப்பு தாகத்தோடு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு கூட்டம் பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒரு கூட்டம் பேர் உயிரோடு எழும்புவார்கள். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்பட்டார் என்று ரோமர் 1:5 வாசிக்கிறோம். படியுங்கள். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆகையினால் நாம் தேவபுத்திரர் என்று நிரூபிக்கப்பட வேண்டுமானால் மரித்தோரிலிருந்து உயிரெழும்ப வேண்டும், மறுரூபமாக்க வேண்டும். நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரர் என்று ரூபிக்கப்படுவோம். இங்கே தேவபுத்திரர் வெளிப்படும்படியாய் சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவேதனைப்படுகிறது. ஏனென்றால் எல்லா சிருஷ்டிகளுக்கும் தெரிகிறது, மனிதன் தேவபுத்திரனாய் வெளிப்பட்ட பின்பு 7 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது அந்திக்கிறிஸ்துவின் ஆளுகைக்கு பின்பு 1000 வருஷ அரசாட்சியிலே ஆண்டவராய் இயேசு ராஜாதி ராஜாவை அரசாளுகை செய்யும் பொழுது சர்வ சிருஷ்டிக்கும் மாயையிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது அவைகளுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால் சர்வ சிருஷ்டிகளும் மனிதன் எப்பொழுது தேவனுடைய புத்திரனாய் வெளிப்படுவான் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதாய் நாம் இந்த வசனங்களிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். தேவபுத்திரர் வெளிப்படும்படி சர்வ சிருஷ்டி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது.
அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையினால் சிருஷ்டியானது அடிமைத்தனத்தினின்று மாயையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும் என்பதான நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருப்பதாய் கூறுகிறார். ஆகையினால் இந்த சிருஷ்டியானது மனிதன் தேவபுத்திரராய் வெளிப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் தேவகுமாரன் வெளிப்படும்படி காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து அவளோடு நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆகையினால் நமக்குள்ளே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை பெற்றுள்ள தவிப்பு தாகம் உண்டாக வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே எபிரேயருக்கு நிருபம் எழுதினவன் கர்த்தருடைய வருகைக்காய் ஆவலோடு காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காய் ஒரு 2ஆம் தரம் தரிசனமாவார் என்று எழுதியிருக்கிறார். படியுங்கள். 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக பாவம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார். இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பிலே தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் சில மொழிபெயர்ப்புகளில் தமக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் அவர் 2ஆம் தரம் தரிசனமாவார் என்று கூறியிருக்கிறார். ஆகையினால் ஆவலோடு காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காய் இயேசுநாதர் தரிசனமாவார் 2ஆம் தரம். ஏற்கனவே 1ஆம் தரம் தரிசனமாவார். ஏற்கனவே 1ஆம் தரம் தரிசனமானார். அது யாருக்காக என்றால் பரிசுத்தவான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக. இயேசுநாதர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்றவர் கூறினபடினால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களுக்காக அல்ல, இழந்து போனவர்களுக்காக, அவர்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களை தேடும்படியாக இயேசுநாதர் 1ஆம் தரம் தரிசனமானார் என்று விளங்கிக் கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று கூறியிருக்கிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து 1ஆம் தரம் தரிசனமானது பாவிகளை ரட்சிக்க என்பதை விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் 2ஆம் தரம் அவர் தரிசனமாவது பாவிகளுக்காய் அல்ல, பாவமில்லாமல் ஆவலோடு காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காய் அவர் 2ஆம் தரம் தரிசனமாவார். ஆகையினால் நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை இருப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை பெற்றுள்ள ஒரு தவிப்பு தாகம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை பெற்றதான எண்ணம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சிந்தையிலே நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நம்பிக்கை என்னும் தலைச்சீரா உடையவர்களாய் காணப்படுங்கள் என்று. தலைச்சீரா தலையிலே வைக்கப்படுகிறது. அந்த தலைச்சீரா நம்பிக்கை என்று சொல்லுகிறார். ஆகையினால் நம்முடைய மனதிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வருகையை பற்றியுள்ள எண்ணம், வருகையை பற்றியுள்ள தியானம், வருகையை பற்றியுள்ள சிந்தை நம் மனதிலே காணப்பட வேண்டும். இனிமேல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். நான் ஆசையாய் தொடர்கிறேன், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று கூறுகிறார். படியுங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன்,
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இவ்விதமாய் தன்னுடைய அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேல் ஆசை, அவருடைய வருகையின் மேல் தவிப்பு ஏற்பட வேண்டுமானால் நமக்குள்ளே திருப்தி வரக்கூடாது, அசதி வரக்கூடாது, நிர்விசாரம் வரக்கூடாது, நாம் முற்றிலும் தேறிவிட்டோம் என்ற எண்ணம் வரக்கூடாது. அப்படி வந்து விட்டதென்றால் நமக்குள்ளே கர்த்தருடைய வருகையின் மேல் தவிப்பு தாகம் ஏற்பட வழி ஏற்படாது. ஆகையினால் அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல். லவோதிக்கா சபைக்கு இருந்ததான குறை என்னவென்றால் அவர்கள் எல்லா காரியத்திலும் திருப்தியாக இருந்து விட்டார்கள். ஆகையினால் அவர்கள் அனலாயிருந்த அந்த சபை வெதுவெதுப்புக்குள்ளே கடந்து வந்து விட்டது. ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ வெதுவெதுப்பாயிருப்பாயால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அந்த லவோதிக்கா சபைக்கு வந்ததான தோல்வி அவர்கள் திருப்தி அடைந்து அசதியாயிருந்து நிர்விசாரமாக இருந்து விட்டார்கள். ஆனால் அந்த அனுபவம் நமக்கு வரக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் முற்றிலும் தேர்ந்தவனானேன், அடைந்தாயிற்று என்று எண்ணாமல், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஆசையாய் தொடரக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அவர் சொல்லுகிறார், அதற்காக நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து என்று சொன்னால் கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்தை விட்டோமோ அந்த காரியங்களை நாம் மறந்து விட வேண்டும். ஆகையினால்தான் இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர், நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார். பிறகு நஷ்டமென்று விட்டேன் என்று சொல்லுகிறார். நஷ்டமென்று விட்டதை குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். விட்ட காரியங்களை நாம் மறந்து விட வேண்டும். கர்த்தருக்காய், சத்தியத்துக்காய், ஊழியத்துக்காய் நாம் விட்ட காரியங்களை நாம் பெரிதாய் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆகையினால் விட்ட காரியங்களை நாம் மறந்துவிட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஆசையாய் தொடர்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பந்தய பொருளுக்காக. அந்த பந்தய பொருள் என்ன? நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு தான் அந்த பந்தய பொருள். ஆகையினால் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் மேல் அவருக்கு அவ்வளோ ஒரு விருப்பம், வாஞ்சை, தவிப்பு, தாகம் உள்ளவராய் அவர் காணப்படுவதாய் இந்த வசனங்களிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். உன்னத பாட்டிலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமது பின்னே ஓடி வருவோம். கீழே படியுங்கள். என்னை தனது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இங்கே மனது என்ன செய்கிறது, இருதயம் என்ன செய்கிறது, சரீரம் என்ன செய்கிறது என்பதை குறித்து இந்த வசனத்திலே எழுதியிருக்கிறது. மனதை பற்றி சொல்லும் பொழுது உமது நேசத்தை நினைப்போம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் நம்முடைய மனதால் ஆண்டவருடைய நேசத்தை நினைக்க வேண்டும். நமக்குள்ளே தவிப்பு ஏற்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய நேசத்தை நினைக்க வேண்டும். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள், ஆதி மனிதனாகிய ஆதாமை
ஆண்டவர் தேடி வந்து அவனிடத்தில் அன்போடு பேசின அந்த காரியங்கள், அவன் நன்றாயிருக்கும் பொழுது அவனை விசாரித்தது மட்டுமல்ல, அவன் விழுந்து போன பின்பு அவனை விசாரிக்க வந்தாரே அந்த நேசம், பிறகு தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டு மனிதனை நேசித்து அவனுக்கு செய்த எல்லா நற்கிரிகளை நாம் நினைக்க வேண்டும். அந்த இயேசுநாதர் நம்மில் அன்பு கூர்ந்து தன்னுடைய முழு ஜீவனையும் கொடுத்தாரே அந்த நேசத்தை நினைக்க வேண்டும். இப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்த இயேசு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற அந்த நேசத்தை நினைக்க வேண்டும். அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் நம்மை அவரிடத்தில் கூட்டி சேர்க்க போகிறாரே அந்த நேசத்தை நாம் நினைக்க வேண்டும். இனி வரப்போகிற நித்தியத்திலே பரலோகத்தின் மேன்மையான இடங்களாகிய சீயோன் எருசலேம் ஆகிய இடங்களிலே நம்மை கொண்டு போய் வைக்கப் போகிறாரே அந்த நேசத்தை நினைக்க வேண்டும். தான் இருக்கிற அதே சிங்காசனத்தில் நம்மை உட்கார வைக்கப் போகிறாரே அந்த நேசத்தை நினைக்க வேண்டும். தனக்கு இருக்கிற கிரீடங்களை நமக்கு சூட்டி அவர் மகிழப் போகிறாரே அந்த நேசத்தை நாம் நினைக்க வேண்டும். நமக்கு ஆன்மீக அநேக வஸ்திரங்களை அவர் தந்து கொண்டிருக்கிறாரே அந்த நேசத்தை நாம் நினைக்க வேண்டும். நமக்கு அவருடைய மகிமையை தரப்போகிறாரே, வல்லமை அதிகாரத்தையும் தரப்போகிறாரே அந்த நேசத்தை நாம் நினைக்க வேண்டும். அப்படி ஆண்டவருடைய நேசத்தை நாம் நினைக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. உமது நேசத்தை நினைப்போம். அடுத்தது, உத்தமர்களுமே நேசிக்கிறார்கள். அவர்களுடைய நேசத்தை நாம் நினைக்கிறது மட்டுமல்ல, நாம் அவரை நேசிக்க வேண்டும். ஆகையினால் தான் இயேசுநாதர் கற்பனைகளில் பிரதான கற்பனைகளிலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது, உங்கள் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உங்களை தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவீர்களாக, உங்களைப் போல பிறரையை நேசியுங்கள். ஆகையினால் தவிப்பு நமக்கு ஏற்படும்படியாக நாம் அவருடைய நேசத்தை நினைத்தால் மட்டும் போதாது, அவரை நாமும் நேசிக்க வேண்டும். அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். இதற்காக தேவன் நமக்கு பரிசுத்தாவியை நம் இருதயத்திலே தந்து அந்த பரிசுத்தாவியின் மூலம் தேவ அன்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகிறார். ஆகையினால் பரிசுத்தாவியின் மூலம் அந்த தேவ அன்பை நாம் பெற்று தெய்வத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். இதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று கூறியிருக்கிறார். படிங்கள் ரோமர் 5:5. தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தேவ அன்பை நமக்குள்ளே ஊற்றி நாம் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தெய்வத்தை நேசிக்கும்படியாய் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகையினால் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நாம் உத்தமர்களாக இருந்தால் கர்த்தரை நேசிக்க முடியும். நம்முடைய ஜீவியத்தில் உத்தமம் தேவை. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமத்தை இழந்து போனான். ஆகையினால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. அப்படி ஆண்டவர் சொல்வதற்கு முன் 13 ஆண்டு காலமாய் அவன் ஆகாரோடு நடந்து உத்தம சுபாவத்தை இழந்து போனான். ஆகையினால் தேவனுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. தேவன் அவனுக்கு தரிசனம் பண்ண முடியாமல் இருந்தது. தேவன் அவனோடு பேச முடியாமல் இருந்தது. தேவனுக்கு முன்பாய் அவனால் நிற்க முடியாமல் இருந்தது. ஆண்டவர் 13 ஆண்டு காலத்துக்கு பிறகு சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்த உத்தமனாயிரு. படிங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே தான் ஆகாரோடு அவன் நடந்து இஸ்மவேலை பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆபிராம் 99 வயதான
போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதற்கு முன்னே நடந்த சம்பவம் என்ன? ஆதியாகமம் 16 கடைசி வசனங்கள் படிங்க. கடைசி வசனம் படிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தான். 86வது வயதிலே இஸ்மவேல் பிறந்தான். இப்பொழுது 99வது வயசிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். இந்த 13 ஆண்டு காலமாய் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகவில்லை, அவனோடு பேசவில்லை. ஆபிரகாம் தெய்வத்துக்கு முன்பாய் நிற்கவும் முடியவில்லை. ஏனென்றால் தன்னுடைய உத்தம சுபாவத்தை அவன் இழந்து விட்டான். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் சர்வவல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாய் இரு. இப்படி நமக்குள்ள உத்தம சுபாவம் இருந்தால் தான் கர்த்தரை நேசிக்க முடியும். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இப்படி மனதினால் நாம் அவரை நினைத்தால் போதாது, அவருடைய நேசத்தை நினைக்க வேண்டும். இருதயத்திலே நாம் அவரை நேசிக்க வேண்டும். இனிமேல் சரீர சம்பந்தமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், என்னை இழுத்து கொள்ளும், அப்போது நான் பின்னே உமது பின்னே ஓடி வருவோம். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆகையினால் ஆண்டவர் இழுத்தால்தான் அவருக்கு பின்னால் நாம் ஓட முடிகிறது. நம்மால் ஒன்றும் முடியவில்லை. அவருடைய கிருபை நம்மை இழுக்க வேண்டும், அவருடைய அன்பு நம்மை இழுக்க வேண்டும், அவருடைய வல்லமை நம்மை இழுக்க வேண்டும். அப்பொழுது அவர் பின்னே ஓட முடிகிறது. ஆகையினால் நமக்குள்ளே அவருடைய நேசத்தை நினைக்க, அவரை நாம் நேசிக்க, அவர் பின்னே ஓட கர்த்தர் நாட்களே நமக்கு உதவி செய்வார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறபடியினால் இயேசுவின் மேல் நீங்காத நினைவு வைக்க முடிகிறது, அவரை நேசிக்க முடிகிறது, அவர் பின்னே ஓட முடிகிறது. இனிமேல் இந்த தவிப்பையும் தாகத்தையும் குறித்து பத்மதீவில் வந்த யோவானுக்கு கிடைத்த வெளிப்படுத்தலிலே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சூரியனை அணிந்த சிறி வருத்தப்பட்டு அலறினாள் என்று அங்கே கூறியிருக்கிறது. படியுங்கள். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஆகையினால் நமக்குள்ளே இந்த தவிப்பும் தாகமும் உண்டாக வேண்டுமானால், அந்த சிறியானவள் எந்த நிலையிலே காணப்பட்டாலோ அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். முதலாவது அவள் வானத்திலே காணப்படுகிறாள். நாமும் கூட பரிசுத்தாவியின் மூலம் உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதத்திலே காணப்பட வேண்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. சரீரம் பூமியிலே இருந்தாலும் நம்முடைய உள்ளான மனுஷன் உன்னதத்திலே இருக்க வேண்டும். பவுல் பிலிப்பியருக்கு சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. கொலோசியருக்கு சொல்கிறார், பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவர்களை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்தில் வீட்டிற்கு மேலானவரை நாடுங்கள். ஆகையினால் அந்த ஸ்திரீ உன்னதத்தில் காணப்பட்டது போல நாமும் காணப்பட வேண்டும். அந்த ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்திருந்தது போல நாமும் தேவநீதி உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஸ்திரீயானவள் சந்திரனில் நின்றது போல நாமும் கிருபை உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், சாட்சியின் ஜீவியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஸ்திரீயானவள் 12 நட்சத்திரம் உள்ள ஒரு கிரீடத்தை அணிந்தது போல நாமும் அப்போஸ்தலரோடு ஐக்கியப்பட்டு அப்போஸ்தல உபதேசத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்திரீதான் வருத்தப்பட்டு அலறினாள். இப்போ நமக்குள்ள ஒரு தவிப்பு தாகம் உண்டாக வேண்டுமானால் அது திடீரென்று உண்டாகாது. இந்த எல்லா திவ்ய சுபாவங்களும் நமக்குள்ளே இருக்குமானால் நமக்குள்ளே தவிப்பும் தாகமும் ஏற்படும். அவள்
கற்பவேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறினாள். கடைசியிலே அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று கூறியிருக்கிறது. அந்த ஆண் பிள்ளை தான் ஜெயங்கொண்ட சபை. தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் அந்த ஆண் பிள்ளை நம்முடைய உள்ளான மனுஷன், சபையாக எடுத்துக்கொண்டால் அந்த ஆண் பிள்ளை ஜெயங்கொண்ட சபை. ஆகையினால் நமக்குள்ளே தவிப்பு தாகம் ஏற்பட அந்த சிறியானோட உன்னதத்தில் இருந்தது போல நாம் இருக்க வேண்டும். அவள் சூரியனை அணிந்து சந்திரன் மேல் நின்று 12 நட்சத்திரம் உள்ள ஒரு கிரீடத்தை அணிந்தது போல நாமும் அணிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ளே அந்த தவிப்பு அலறல் ஏற்படும். வேதத்திலே சிலருக்கெல்லாம் சில விதமான விருப்பங்கள் வாஞ்சைகள் ஏற்பட்டதாய் நாம் படிக்கிறோம். தாவீதுடைய விருப்பத்தை பற்றி அவர் 42ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். 42ஆம் சங்கீதத்திலே 1-2 வசனங்களிலே தாவீதை பற்றி நாம் பார்க்கிறோம். படியுங்கள். 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? இது தாவீதின் அனுபவம். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். தேவனே, என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இதுபோல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல. ஏனென்றால் இந்த தாவீது வனாந்தரங்களிலே, காடுகளிலே, மலைகளிலே அவன் இருந்தபடியினால் அடிக்கடி மான்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மான்கள் தண்ணீருக்காக கதறுவதை அவன் கண்ணால் கண்டிருக்கிறான், காதால் கேட்டிருக்கிறான். அதை தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். சில நேரத்தில் மான்கள் கானல் நீரை பார்த்து உண்மையான தண்ணீர் என்று நினைத்து வாஞ்சியோடும் தவனத்தோடும் தாகத்தோடும் ஓடி போகுமாம். அங்கே போன பொழுது தண்ணீர் இல்லாததை கண்டு அவைகள் உடனே கதற ஆரம்பிக்குமாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல் அந்த கதறுதலை இவன் கேட்டிருக்கிறான், கண்டிருக்கிறான். ஆகையினால் தன்னை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே, என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. நான் எப்போது உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். ஏனென்றால் எழுத்துக்குரிய பிரகாரமாக இவன் மலைகளிலும் காடுகளிலும் குன்றுகளிலும் இருந்தபடியினால் எருசலேம் நகரத்துக்கு வர முடியவில்லை. தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு அருகாமையில் அவன் வர முடியவில்லை. அந்த ஒரு தவிப்பு, தவனம், தாகம் அவனுக்குள்ளே ஏற்பட்டபடியினால் தான் இவ்விதமாய் சொல்லுகிறான். ஏனென்றால் அதே 42ஆம் சங்கீதத்தில் அவன் கூறும் பொழுது சொல்லுகிறான், நான் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து உம்மை நினைக்கிறேன். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்தும் உம்மை நான் நினைக்கிறேன். 6ஆம் வசனம் படியுங்கள். 42. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகியால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். ஆகையினால் இப்பொழுது இவன் இருக்கிற இடம் யோர்தான் தேசம், எர்மோன் மலை, சிறுமலைகள். அவைகளிலிருந்து அவன் சொல்லுகிறான், நான் உம்மை நினைக்கிறேன். ஆகையினால் தாவீதுக்கு இருந்த தாகம் மான்களுக்கு ஏற்பட்ட தாகம் போல என்னுடைய ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று கூறுகிறார். கர்த்தரை வருகைக்காய் ஆவலோடு காத்திருக்கிறதான நமக்கும் இந்த அனுபவம் உண்டாக வேண்டும். நம்முடைய ஆத்மா தேவன் மேல் தாகமாக இருக்க வேண்டும். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல நாமும் கதற வேண்டும். எப்போது நான் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அனுபவம் நமக்கு தேவை. இது தாவீதின் அனுபவம். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே சகை என்று ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய விருப்பம் வாஞ்சை என்னவென்றால், படியுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன்
வகை தேடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தான் என்று கூறியிருக்கிறது. படிங்கள் 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகையுடைய வாஞ்சியை பாருங்கள். அவன் குள்ளனா இருந்தபடியினால் இயேசுவை பார்க்க முடியாது என்று சொல்லி அவன் ஓடி சென்று ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். சகையுடைய விருப்பமெல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகி இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு தேவை. கர்த்தரை வருகை பெற்றுள்ள தவிப்பு தாகம் ஏற்பட வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதே இயேசுவை காண வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அப்படி விரும்புவோமானால் கர்த்தர் நமக்கு தரிசனமாவார், நம்மோடு பேசுவார், நமக்கு சத்தியத்தை சொல்லுவார். இப்படி விரும்பினதான மனிதனுடைய விருப்பத்தை அறிகிற ஒரு இயேசு அங்கே வந்து அந்த காட்டத்தி மரத்தின் கீழே நின்று, சகேயுவை சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடனே கூட தங்க வேண்டும் என்று கூறினார். இதுபோல நாம் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புவோமானால் கர்த்தர் நமக்கு தரிசனமாவார், நம்மோடு பேசுவார், நமக்கு சத்தியத்தை சொல்லுவார், நம்மோடு நடப்பார், நாம் இருக்கும் இடத்துக்கு வருவார், நம்முடைய வீடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொன்னார். இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று கூறினார். ஆகையினால் அவனுக்கு இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சை, நமக்கு அந்த வாஞ்சை உண்டாக வேண்டும். சிலருக்கு இந்த வாஞ்சை ஏற்பட்டபடியினால் கடவுளை காண வேண்டும், தெய்வத்தை காண வேண்டும் என்ற வாஞ்சை ஏற்பட்டபடியினால் அவர்கள் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்டத்தி மரம் அவர்கள் நம்பி இருக்கிறதான மார்க்கம், மனுஷ கற்பனைகள், பாரம்பரியங்கள். ஆனால் இயேசுநாதர் என்ன சொன்னார்? சகையுவை கீழே இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா. நீ பாரம்பரியத்தில் இருந்தால் என்னை காண முடியாது, என்னோடு நடக்க முடியாது, நான் உன் வீட்டுக்கு வர முடியாது. மனுஷ கற்பனைகளை நம்பிக்கொண்டிருந்தால் நான் உன்னோடு நடக்க முடியாது, உன் வீட்டுக்கு வர முடியாது. அஞ்ஞானங்களை நம்பிக்கொண்டிருந்தால், மார்க்கங்களை மதங்களை நம்பிக்கொண்டிருந்தால் நான் உன்னுடைய வீட்டுக்கு வர முடியாது, உன்னோடு நடக்க முடியாது. சீக்கிரமாக இறங்கி வா. அவன் உடனே சீக்கிரமாக இறங்கி வந்தான். ஆகையினால் இயேசுவோடு கூட நடந்து அவனுடைய வீட்டிற்கு இயேசுநாதர் வந்தார். அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று கூறினார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை காண வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவராக இயேசு நம்முடைய விருப்பத்தை அறிந்து நமக்கு தரிசனமாவார், நம்மோடு பேசுவார், நம்மோடு நடப்பார், நாம் இருக்கும் இடத்துக்கு வருவார். அடுத்தது யோவான் 3:1-2 வசனங்களிலே ஒரு மனிதனை பார்க்கிறோம், நிக்கோதேமு. அவனுடைய விருப்பம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவோடு கூட பேச வேண்டும். அவன் ஒரு அதிகாரியாக இருந்தான். ஆகையினால் அவன் பகற்காலத்திலே ஆண்டவரை சந்திக்க முடியாமல் ராக்காலத்திலே யாருக்கும் தெரியாமல் வந்து இயேசுநாதரை சந்தித்து அவரோடு பேசினான். படியுங்கள் யோவான் 3:1-2 வசனங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இங்கே நிக்கோதேமு என்பவன் அவன் யூதர்களுக்கு ஒரு அதிகாரி, இஸ்ரவேலருக்கு ஒரு போதகராக இருந்தான் என்று இயேசுநாதர் பிறகு சொல்லுகிறார். அவன் இயேசு கிறிஸ்துவோடு பேச வேண்டும் என்ற ஆசையுடையவனாய் வந்தான். அவன் வந்து பேசிய பேச்சு என்னவென்றால், நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், நீர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது என்று கூறினான். ஆனால் இயேசுநாதர் அவனுடைய விருப்பத்தை அறிந்து
அவனுக்கு சில சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை காணுவது எப்படி, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி இது என்று சொல்லிக் கொடுத்தார். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று சொன்னார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். இந்த அருமையான சத்தியங்களை அவனுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது எப்படி, பிரவேசிப்பது எப்படி என்று. ஆகையினால் ஆண்டவராய் இயேசுவோடு நாம் பேச விரும்பினால் கர்த்தர் நம்முடைய பேச்சையும் கேட்பார், அதே நேரத்திலே நமக்கும் சில சத்தியங்களை சொல்லித் தருவார். ஆகையினால் நமக்கு சகையை போல ஆண்டவரை காண வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தால் போதாது, நிக்கோதேமு போல ஆண்டவரோடு பேச வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு தேவை. நம்முடைய தனி ஜபங்களிலே, உபவாச ஜபங்களிலே நாம கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, கர்த்தாவே நீர் பேசும் என்று சொல்லி நாம் அமைதியாக இருக்க வேண்டும். சாமுவேலுக்கு ஏலி சொல்லிக் கொடுத்த காரியம் அதுதான். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி சத்தம் கேட்ட நேரத்திலே சாமுவேல் நினைத்தான் ஏலிதான் தன்னை அழைக்கிறான் என்று. ஆனால் ஏலி சொல்லிவிட்டார், நான் உன்னை அழைக்கவில்லை. 1ஆம் தரமும் சத்தம் கேட்டது, 2ஆம் தரம் சத்தம் கேட்டது. பிறகு ஏலி சொல்லிக் கொடுக்கிறான் சாமுவேலிடத்தில், அடுத்த முறை இந்த சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல், அப்பொழுது ஆண்டவனோடு பேசுவார். அதன்படியே சாமுவேல் செய்தான். கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். ஒரே ஆலயம், ஏலியும் இருக்கிறார், சாமுவேலும் இருக்கிறான், ஏலியின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். கர்த்தர் ஏலியோடும் ஏலியின் பிள்ளைகளோடும் பேசவில்லை, சாமுவேலோடு பேசினார். இதுபோல ஒரே இடத்தில் பலர் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் யாரிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களிடத்தில் தான் பேசுவார். நிக்கோதேமு இயேசுவிடத்தில் பேச வேண்டும் என்ற ஆசை, ஆனால் பகற்காலத்தில் பேசினால் மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி இரகசியமாக ராக்காலத்தில் போய் பேசினான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரோடு பேச வேண்டும் என்ற விருப்பம், வாஞ்சை நமக்கு ஏற்பட வேண்டும். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீயை பற்றி வேதத்தில் படிக்கிறோம். படியுங்கள். 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவருடைய பாதங்களின் அருகே அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இவளுடைய விருப்பம் என்ன, வாஞ்சி என்ன? எப்படியாவது தன்னத்தில் இருக்கிறதான வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் மேல் பூச வேண்டும். அவருடைய பாதத்தை நாம் கண்ணீரால் நனைக்க வேண்டும். அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். இதே விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை. நம்முடைய கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை நினைக்க வேண்டும். நாம் அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்ய வேண்டும். ஒருமுறை ஒரு கூட்டத்திலே இந்த வசனத்தை வாசித்து அந்த பாவியான ஸ்ரீ இயேசுவின் பாதத்தை முத்தம் பண்ணியது போல நாமும் அவரை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சொன்ன நேரத்திலே அருமையான பல தேவனுடைய பிள்ளைகளும், ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய பாதத்தை எனக்கு காண்பியும், நான் அதை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தர் பலருக்கு தரிசனமாகி பலரும் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்ததாய் கூறினார்கள். 2ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழிந்து போகாமலும் இருக்க
அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. படியுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். உபத்திரவாதத்தின் முடிவிலே மகா உபத்திர காலத்தின் முடிவிலே, 1000 வருஷ சாட்சிக்கு முடிவிலே ஆண்டவராய் இயேசு வெளிப்படும் போது அவர் கோபமுள்ளவராய் காணப்படுவார் என்று வேதத்திலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த கிருபையின் காலத்தில் இயேசுநாதர் இரக்கமுள்ளவராய், உருக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய், அன்புள்ளவராய் அவர் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வெளிப்படும் பொழுது அவரிடத்தில் எந்த இரக்கத்தையும் உருக்கத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. நியாய தீர்ப்பிலே அவர் உண்மை உள்ளவராய், உறுதி உள்ளவராய் இருப்பார். ஆகையினால் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? பர்வதங்களே, மலைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று ராஜாக்களும் பிரபுக்களும் கூறுவதாய் அங்கே கூறியிருக்கிறது. வாசியுங்கள் 6ஆம் அதிகாரம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் இவ்விதமாய் நாம் படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ராஜாக்கள், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள் யாவரும், சுயாதீனர் யாவரும் கூறுவதாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அன்பும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறபடியினால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழிந்து போகாமலும் இருக்க அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆகையினால் இந்த வசனத்தின்படி அந்த சிறியானவள் என்ன செய்தாள்? ஆண்டவராய் இயேசுவின் கோபம் பற்றி எரியும் முன்னே, வழியிலே தான் அழியும் முன்னே, இயேசுவின் கோபம் வரும் முன்னே இயேசுவின் பாதத்தை முத்தம் பண்ண வேண்டும் தீர்மானித்தாள், வாஞ்சித்தாள், விரும்பினாள். அதன்படி அவள் செய்துவிட்டாள். நான் இந்த அனுபவத்தை நாமும் செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் கூறினபடியினால் அநேகர் இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனார்கள். ஆனால் ஒருவர் கூட்டத்திலே ஜெபம் பண்ணி பார்த்தார். அவருக்கு இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. அப்பொழுது பலரும் சாட்சி சொன்னதை அவர் கேட்டு இருதயத்தில் தொடப்பட்டு, நாம் மட்டும் அசதியாக இருந்து விட்டோமே, நிர்விசாரமாக இருந்து விட்டோமே, பல அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இயேசுவின் பாதத்தை முத்தம் பண்ணிவிட்டார்களே என்று சொல்லி அவர் வீட்டுக்கு சென்று இரவு ராத்திரி காலத்திலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, தேவனுடைய மக்கள் அனுபவித்ததை, அந்த பாவியான ஸ்திரீ அனுபவித்ததை, சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்காமல் போய்விட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நான் தனியாக இருக்கிறேன், இப்பொழுதாவது எனக்கு நீர் தரிசனமாகி உம்முடைய பாதத்தை முத்தம் செய்யும்படி உதவி செய்யும் என்று கூறியிருக்கிறார். உடனே ஆண்டவர் தரிசனமாகி இருக்கிறார். தரிசனமாகி தன்னுடைய காலை நீட்டினாராம். நீட்டி விட்டு சொன்னாராம், அந்த பாவியான ஸ்ரீ முத்தமணின பாதத்திற்கும்
இந்த பாதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, கவனித்திருக்கிறாயா என்று கேட்டார். உடனே இவர் அந்த வித்தியாசத்தை விளங்கி கொண்டார். பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை முத்தம் பண்ணும் பொழுது அந்த பாதத்திலே தழும்புகள் இல்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு தன்னுடைய பாதத்தை நீட்டும் பொழுது அந்த பாதத்திலே தழும்பு இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். உடனே அவருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டானது. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளேற்ற பாதத்தை நான் மட்டும் முத்தம் செய்தால் போதாது, எனக்காக முள்முடி சூட்டப்பட்டு தழும்புகளை ஏற்ற அந்த தலையை நான் முத்தம் செய்ய வேண்டும். எனக்காக வாரியினால் அடிக்கப்பட்டு தழும்புகளை ஏற்ற அந்த சரீரத்தை நான் முத்தம் செய்ய வேண்டும். எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு தழும்புகளை ஏற்ற அந்த கைகளை நான் முத்தம் செய்ய வேண்டும் சொல்லி இயேசுவின் தலையிலிருந்து கால் வரைக்கும் காயப்பட்ட எல்லா இடங்களையும் முத்தம் செய்யும்படியான ஒரு அனுபவத்தை நான் பெற்றேன் என்று அடுத்த நாள் காலையிலே வந்து சாட்சி சொன்னார். ஆகையினால் பிரியமானவர்களே, அந்த பாவியான ஸ்திரீயுடைய வாஞ்சை என்னவென்றால் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய வாஞ்சை என்னவாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் தலையிலிருந்து கால் வரைக்கும் நமக்காக அவர் காயப்பட்டபடியினால், நமக்காக அவர் தழும்புகளை ஏற்றபடியினால் அந்த எல்லா தழும்புகளையும் நாம் முத்தம் செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையின் தவிப்பும் இருக்குமானால் அவர்களும் கூட நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையில் காணப்படுவார்கள். இது அந்த பாவியான ஸ்திரீயின் வாஞ்சை. அடுத்தது, இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சில ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் தொட விரும்புகிறோம், தொட்டு பார்க்க விரும்புகிறோம். இயேசுநாதர் சொன்னார், தொட்டு பாருங்கள். அந்த நேரத்தில் அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையினால் இவருடைய வாஞ்சை என்னவென்றால் இயேசுவை தொட வேண்டும், தொட வேண்டும் என்ற வாஞ்சை. இந்த ஜனங்களாவது இயேசுவிடத்தில் உத்தரவு கேட்டு தொட்டார்கள். ஆனால் ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடுகளினால் அவஸ்தைப்பட்டு எல்லா வைத்தியரை நாடி சென்றும் எவ்வளவோ பணம் செலவழித்தோ சுகம் கிடைக்காத ஒரு ஸ்திரீ இயேசுவின் உத்தரவு இல்லாமலே இயேசுவை தொட்டு விட்டாள், அவருடைய வஸ்திரத்தை தொட்டு விட்டாள். அவளுக்கு இருந்த விசுவாசம் என்னவென்றால், இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்குமானால், கிரியைக்கு வல்லமை இருக்குமானால், அவர் அணிந்திருக்கிற வஸ்திரத்துக்கும் வல்லமை இருக்கும் என்ற விசுவாசம். எப்படி ஆயினும் இயேசுவின் வஸ்திரத்தை ஆயிலும் தொட வேண்டும் என்ற வாஞ்சை. கடைசியிலே யாருக்கும் தெரியாமல் இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொட்டு விட்டாள். இயேசுநாதர் கேட்டார், என்னை தொட்டது யார்? சீசர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பயங்கரமான நெருக்கத்தில் உம்மை தொட்டது யார் என்று கேட்கிறீரே. அப்பொழுது இயேசுநாதர் சொன்னார், என்னை தொட்ட எல்லாரை பற்றி நான் சொல்லவில்லை, ஒரு குறிப்பிட்ட நபர் என்னை விசுவாசத்திலே தொட்டிருக்கிறது. ஏனென்றால் என்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த சிறியானவள் அதற்கு பின்பு மறைந்திருக்க முடியாமல், நான் தான் உம்மை தொட்டேன் ஆண்டவரே, கடந்த 12 ஆண்டு காலமாய் நான் பெரும்பாடினால் அவஸ்தைப்படுகிறேன், எவ்வளவோ பணம் செலவழித்தேன், எவ்வளவோ வைத்தியரை தேடி சென்றேன், எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு உம்முடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் எனக்கு சுகம் கிடைத்தது என்று கூறினாள். ஆகையினால் ஜனங்கள் இயேசுவிடத்தில் உத்தரவு கேட்டு தொட்டார்கள். இந்த சிறியோ இயேசுவிடத்தில் உத்தரவு கேட்காமலே தொட்டாள். எப்படியாயினும் இவர்களுடைய விருப்பம் என்ன, வாஞ்சி என்னவென்றால் இயேசுவை தொட வேண்டும். சில நேரத்தில் இயேசுநாதர் மற்றவர்களை தொட்டார், விடுதலை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு முறை ஒரு குருடனை தொட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தார். ஒருவேளை எழுத்துக்குரிய கண் நமக்கு நன்றாயிருந்தாலும் நம்முடைய உள்ளான மனக்கண் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெளிப்பாடுகள் கிடைக்கின்றனவா? ஆவிக்குரிய தரிசனம் கிடைக்கின்றனவா? சொப்பனங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? இல்லாவிட்டால் ஆண்டவரை சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் பார்வையடைய விரும்புகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் தொடுவார். அது மட்டுமல்ல, ஒரு குஷ்டரோகியை தொட்டு அவன் சுஸ்தமானான். ஒருவேளை எழுத்துக்குரிய குஷ்டம் நமக்கு சரீரத்தில் இல்லாவிட்டாலும் ஆன்மீகத்திலே குஷ்டம் இருக்குமானால் உள்ளான மனுஷனிலே, இருதயத்திலே, நம்முடைய இருதயம் உணர்வற்ற இருதயமாய், கடின இருதயமாய், பொல்லாத இருதயமாய், அவிசுவாசமுள்ள இருதயமாய் காணப்படும். ஆனால் இயேசுநாதர் நம்முடைய இருதயத்தை தொடுவாரானால் இருதயத்தின் குஷ்டம் நீக்கப்பட்டு நமக்கு நொறுங்குண்டு நறுங்குண்டு உணர்வுள்ள இருதயம் உண்டாகும்.
இன்னொரு முறை மரித்த ஒரு வாலிபனை தொட்டார். தொட்டவுடனே அவன் உயிர் பெற்றான். சரீர பிரகாரமாய் நாம் ஒருவேளை மரிக்காவிட்டாலும் ஆத்துமாவிலே சிலருக்கு சாவு இருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் அப்படிப்பட்ட ஆத்துமாவை ஆண்டவர் தொடுவாரானால் அந்த ஆத்துமாவிலே ஜீவன் உண்டாகும். ஆகையினால் இயேசு நம்மை தொட வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு தேவை. அதே நேரத்தில் நாமும் அவரை தொட வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை தொட்டாலும் ஆசீர்வாதம், நாம் அவரை தொட்டாலும் ஆசீர்வாதம். அவர் நம்மை தொடும் பொழுது அற்புதம் நடக்கிறது, நாம் அவரை தொடும் பொழுது நமக்கு சுகம் உண்டாகிறது. ஆகையினால் இந்த ஜனங்களுடைய வாஞ்சை என்னவென்றால் இயேசுநாதரை தொட வேண்டும் என்ற வாஞ்சை. இனிமேல் அடுத்ததாக ஜனங்களுக்கு இருந்த இன்னொரு வாஞ்சையை குறித்து லூக்கா 5:1 வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கும்படி இயேசுவிடத்தில் நெருங்கினார்கள். லூக்கா 5:1. பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஜனங்கள் நெருங்கினார்கள். அந்த ஜனங்களுடைய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன? கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டும், தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஏனென்றால் இயேசுநாதர் அடிக்கடி சொன்னார், நான் என் சுயமாய் பேசாமல் பிதா எனக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதை நான் பேசுகிறேன். ஆகையினால் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை இயேசுவின் மூலம் கேட்கும்படி விரும்பினார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வசனத்தை கேட்கும்படி அவரை நெருங்கினார்கள். இவருடைய விருப்பமெல்லாம் இயேசு பேசுகிற வார்த்தையை கேட்க வேண்டும். ஆகையினால் இயேசு கிறிஸ்து மலையடிவாரத்துக்கு போனால் ஜனங்களும் மலையடிவாரத்துக்கு போவார்கள். இயேசுநாதர் வனாந்தரத்துக்கு போனால் அங்கேயும் ஜனங்கள் போவார்கள். இயேசு கடற்கரை போனால் அங்கேயும் திரள் கூட்டம் ஜனங்கள் வருவார்கள். இயேசு ஜெபாலயம் போனால் அங்கேயும் திரள் கூட்டம் ஜனங்கள் வந்தார்கள். இயேசு தேவாலயத்துக்கு போனால் அங்கேயும் திரளான ஆட்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கி வந்தார்கள். காரணம், அவருடைய வாயிலிருந்து வந்த வசனங்களை கேட்கும்படியாக. ஒருமுறை இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு 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 தங்களுடைய வீட்டை மறந்தார்கள், சாப்பிடுவதை மறந்தார்கள், குளிப்பதை மறந்தார்கள், குடிப்பதை மறந்தார்கள், எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். 3 நாட்கள் வனாந்தரத்தில் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இயேசுநாதர் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த போது சீசரை கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் இனிமேல் புறப்பட்டு போகும் பொழுது வழியிலே சோர்ந்து போவார்கள், அவர்களுக்கு நாம் போஜனம் கொடுக்க வேண்டும் என்று. ஆகையினால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பையனின் இடத்திலிருந்து 5 அப்பம் 2 மீனை வாங்கி இயேசுநாதர் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கெல்லாம் திருப்தியாய் போஜனம் கொடுத்து அனுப்பினார். ஆகையினால் ஜனங்களுக்கு இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்கும்படி வாஞ்சை, தாகம். இதுபோல நாம் அந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கும்படி நாம் விரும்ப வேண்டும். தேவனுடைய வசனத்தின் மேல் நமக்கு பெரிய ஒரு வாஞ்சையின் தாகமும் உண்டாக வேண்டும். இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. இது தவிர அவ்வப்போது கர்த்தர் சொல்லுகிற வசனங்கள் இருக்கின்றன. எழுதப்பட்ட வசனங்களின் மேலும் நமக்கு வாஞ்சை உண்டாக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் மேலும் வாஞ்சை உண்டாக வேண்டும். வசனத்தின் மேல் வாஞ்சை எப்படி உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். படியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இதுபோல புதிதாய் பிறந்த குழந்தை போல. புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிறதோ அதுபோல அடிக்கடி அந்த பிள்ளை பால் குடித்து கொண்டே இருக்கிறது.
நாமும் கூட திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருந்து அதை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். ஆனால் நாம் எல்லாரும் புதிதான குழந்தையாய் மாற வேண்டுமானால் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி செய்து அந்த 5 பொல்லாத சுபாவங்களை நம்ம விட்டு நீக்கினால்தான் நாம் புதிதாய் பிறந்த குழந்தையாய் மாற முடியும். இயேசுநாதர் கூட சீசர்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள். ஏனென்றால் சிறு குழந்தைகளிடத்தில் இங்கே சொல்லப்பட்ட 5 சுபாவமும் இருக்காது. நாமும் சிறு குழந்தை போல மாற வேண்டுமானால், புதிதாய் பிறந்த குழந்தையாய் மாற வேண்டுமானால் இந்த 5 சுபாவமும் நம்ம விட்டு போக வேண்டும். படியுங்கள். சகல துர்க்குணத்தையும், துர்க்குணம், சகலவித கபடு, வஞ்சகம், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இந்த 5 காரியங்களும் சிறு குழந்தைகளிடத்தில், புதிதாய் பிறந்த குழந்தைகளிடத்தில் இருக்காது. ஆகையினால் நாமும் புதிதான பிறந்த குழந்தையாய் மாற வேண்டுமானால் இந்த 5 விதமான சுபாவங்களை நம்ம விட்டு ஒழிக்க வேண்டுமா? இந்த சுபாவங்கள் இருந்தால் அவைகளை இயேசுவிடத்தில் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். மீண்டும் அவைகள் நமக்குள்ளே வராதபடிக்கு பரிசுத்தாவியின் அக்கினியினால் இந்த பொல்லாத சுபாவங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது நாம் புதிதாய் பிறந்த குழந்தையாய் மாறுவோம். நமக்கு அந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை ஏற்படும். திரளான ஜனங்கள் இயேசுவின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும்படி நெருங்கினார்கள். எழுதப்பட்ட தேவனுடைய வசனங்களின் மேல் வாஞ்சை, பேசுகிறத இயேசுவின் வார்த்தைகளின் மேல் வாஞ்சை நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஆனால் கர்த்தர் வசனத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளை நமக்கு தருவார். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை எப்படி எழுதுகிறார்? 1ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரப்படத்தில் உட்காராமலும் இருந்து இரவும் பகலும் கர்த்தரை வைத்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தரை வைத்து தியானிக்க சொல்லுகிறார். மரியாளுக்கு இந்த வாஞ்சை இருந்தபடியினால் அவள் என்ன செய்தால்? இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசிங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவளுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆனால் மார்த்தாளோ அவள் பலவிதமான வேலைகளை செய்து கவலைப்பட்டு கொண்டு வந்தாள். இயேசுநாதர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆகையினால் தேவனுடைய இயேசுவின் பாதத்திலிருந்து அவர் சொல்லுகிற வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருந்து அதையும் நாம் கேட்கக்கூடிய தவிப்பு தாகம் நமக்கு ஏற்பட வேண்டும். மகதலேனா மரியாளுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அவள் என்ன சொல்கிறார்? இயேசுவை தோட்டக்காரன் என்று நினைத்து அவரிடத்தில் சொன்னாள், நீர் அந்த இயேசுவை எங்கே கொண்டு வைத்திருக்கிறீர் எனக்கு சொல்லும், நான் அவரை எடுத்துக்கொண்டு போய்விடுவேன் என்று சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன விதமான வாஞ்சிகள் விருப்பங்கள் வந்ததாய் நாம் வேதத்தில் பல இடங்களிலே படிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தரை வருகை மேல் தவிப்பு தாகம் ஏற்படும்படி இயேசுவையே நாம் நினைக்க வேண்டும். இயேசுவை பார்க்க விரும்ப வேண்டும். இயேசுவோடு பேச வேண்டும். இயேசுவின் சத்தம் கேட்க வேண்டும். இயேசுவின் காயங்களை நாம் ஓயாமல் முத்தம் செய்ய வேண்டும். இயேசுவை தொட்டு பார்க்க விரும்ப வேண்டும். இயேசுவோடு நடக்க விரும்ப வேண்டும். இயேசுவோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாகும்படி அது உதவியாயிருக்கும். கர்த்ததாமே இந்த தவிப்பையும் தாகத்தையும் பரிசுத்தாவியின் மூலம் நமக்கு தருவாராக. அவருடைய வருகையிலே காணப்பட உதவி செய்வாராக. அதற்கு நம்மை ஒப்படைப்போம். எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வருகையிலே நாங்கள் காணப்படும்படியாய் தவிப்போடும் தாகத்தோடும் இருக்க உதவி செய்ய ஆண்டவரே, எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென்.